இந்த மூன்றாவது நாள் சிறப்பு கூடுகையிலும் வந்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவாதி தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக, தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் சபையோர் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? மூன்றாவது நாள் நாம் 3 நாட்களுக்கும் ஒரு பொது தலைப்பு வைத்திருந்தோம். என்ன அது? யாராவது சொல்ல முடியுமா? உணர்வுள்ளவர்கள் முதலாவது நாள். பொது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொண்டாயானால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளுதல் நம்முடைய பொது கருப்பொருளாக வைத்துக் கொள்ளலாம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பவனியிலே அவர் பவனியை முடிக்கும் பொழுது பட்டணத்தை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு சொன்னது, பட்டணத்தாராகிய என் ஜனமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயனால் நலமாயிருக்கும். ஏன் அப்படி சொன்னார்? அவர் ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். இப்ப ஜீவனை கொடுக்க போகிறார் இன்னும் ஒரு சில நாட்களில். ஆனால் இந்த சம்பாதித்து வைத்த ரட்சிப்பு உணர்வற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்பட போவதில்லை. தான் படுகின்ற கஷ்டம், இந்த வேதனை தன்னுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமில்லாமல் போய்விடுமே என்ற ஒரு கவலை நிமித்தமாக அவர் அதை அப்படி சொல்லுகிறார். இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளிலே 2 குறிப்புகளை நாம் பார்த்தோம். முதல் நாள் உணர்வற்ற நிலையிலிருந்து உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நாம் பார்த்தோம். பழைய எருசலேம் உணர்வற்றவர்களாய் காணப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். புதிய எருசலேமோ அவருக்கு மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அதில் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உணர்வுள்ளவர்களாய் அவரை பின்பற்ற வேண்டும். 2வது, நேற்றைய தினம் பார்த்தது சமாதானத்துக்கு ஏற்றவைகளிலே 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணணும்? தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுதல் நடைபெற வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு 3வது நாள் தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது, தேவன் நமக்கு ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கை. அவருடைய இரத்தம் அல்ல, அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் நம்மோடு அவர் ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் இந்த உடன்படிக்கையை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோமா? உடன்படிக்கையிலே நாம் நினைவு கூறுவதற்காக பங்கு பெறும் பொழுது உணர்வுள்ளவர்களாய் பங்கு பெறுகிறோமா? உடன்படிக்கையை குறித்த உணர்வு. முதல்ல ஜென்ரலா உணர்வு இல்லாம ஆண்டவர் நமக்கு சொல்றத ஒரு பக்கம் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் மறந்து இருக்க கூடாது. உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும். 2வது, உன் தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு குறிப்பாக நம்ம இனி நாளைய தினம் என்ன? மாண்டி தேர்ஸ்டே, பெரிய வியாழன். கம்யூனியன் நாளைக்கு வா, இல்லை ஃப்ரைடேயா? நாளைக்கு எடுக்க போறோம். எல்லா வருஷமும் எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வருஷமும் எடுக்க கூடாது. நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை குறித்து
சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போதே கேளுங்க, ஆண்டவரிடத்துல பேசும். ஆண்டவரே, ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவி கெட்டு உமது அன்பை என்னடையார் காட்டு செய்யும். கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோ. கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோ. கேளுங்க, பேசோ பேசோ ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை கல்வாரி ஆவியால் அபிஷேகியும் என்று சொல்லி கேட்டோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு பிள்ளைக்கும் போராட்டம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொண்டு உம்மை பின்பற்றுகிறவர்கள் பலவிதமான சவால்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் வசனம் எங்களுக்கு போதிக்கிறது ஒன்று, ஆனால் நாங்கள் உலகத்திலே எங்களுடைய கண்களால் பார்க்கிற காரியங்கள் வித்தியாசமாய் இருக்கும் பொழுது மனது போராட்டத்திற்குள்ளாக செல்லுகிறது. ஆனால் இதன் மத்தியிலே நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, அதற்காக தான் உங்களுடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்திலே அடியேனோடு பேசின ஆண்டவர், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த நேரத்திலே நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தின் தேவைகள் என்ன என்று உமக்கு தெரியும். பேசும் ஜெபம் செய்யும் பொழுது இந்த நேரத்துல ஒவ்வொருவருடைய ஜெபமும் ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே பிரீதியாக இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய இருதயத்தின் இயக்கங்களையும் அறிகிற தேவன் நீர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அடியேனுக்கு நீர் கற்றுத்தந்த அனைத்து சத்தியங்களை உடைய பிள்ளைகளுக்கிடத்திலே ஆண்டவரே உற்சாகத்தோடு தாழ்மையோடு ஆண்டவரே எடுத்து சொல்ல அடியேனுக்கு வேண்டிய கிருபையை தாரும். உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்துல நிறைந்திருப்பதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. ஆண்டவர் இருதயங்களை ஆண்டவரை கொழுந்து விட்ட அனுபவம், எரிகிற அனுபவத்திற்குள்ளாய் நீர் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அடியனை ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 11 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 11 23வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக
பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். முதலாவது நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஆண்டவர் ஜனங்களை பல இடங்களிலே அப்பத்தினால் போஷித்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். எல்லாரும் சேர்ந்து, சீஷர்கள், இயேசு கிறிஸ்து, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். அதையும் அப்பம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது இதே போல எல்லாரையும் கூட்டி சேர்த்து அதை அனுசரித்தாரா என்றால் இல்லை. அவர் எல்லாரையும் கூட்டி சேர்த்து இந்த பஸ்காவை அனுசரிக்கவில்லை. எனவே இந்த நற்கருணை, அன்றைக்கு பஸ்கா, இன்றைக்கு நற்கருணை என்பது எல்லாருக்கும் உரியது அல்ல. திருச்சபையிலும் பல ஒழுங்குமுறைகள் ஒவ்வொரு திருச்சபையிலும் வைத்திருக்கிறார்கள். ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று என்று சொல்லுகிற திருச்சபை, சில திருச்சபைகளிலே ஞான ஸ்நானம் பெற்று சாட்சியான வாழ்க்கை வாழுகிறவர்கள் எடுக்கலாம் என்று, சில திருச்சபைகளிலே எதையும் சொல்லுவதில்லை, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும், இப்படி சொல்லி விட்டு விடுவதுண்டு. இப்படி பல விதங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இதை அனுசரிக்கும் பொழுது எல்லாரையும் கூட்டிட்டு போகல, தன்னுடைய சீஷர்களை மட்டும் அழைத்து சென்றார். மார்க்கு 14வது அதிகாரம், மார்க்கு 14வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் சீஷரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அப்போ நானும் சீஷரும் மட்டும்தான். சீஷர் என்றால் யார்? அவரை பின்பற்றுகிறவர்கள் இல்லையா? அவரை பின்பற்றுகிறவர்கள். அப்பம் புசித்தவர்களும் அவருக்கு பின்னாடி வந்தவங்க தான். அப்போ பின்பற்றுகிறவர்கள் வேறு, கூட்டமாக சேர்ந்து கொள்வதற்கு பின்னாக வருகிறவர்கள் வேறு. பின்பற்றுகிறவர்கள் என்றால் தங்களுடைய பிற பிரியாரிட்டிஸ், அவர்களுடைய மதிப்பீடுகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்துவிட்டு தேவனை பின்பற்றுவதற்கென்று தங்களை அர்ப்பணித்து வந்தவர்கள். கரெக்டுங்களா? உலகத்தாரை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, தேவனை பின்பற்றுவதற்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்கள். இந்த அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த நற்கருணையிலே பங்கு பெற வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சீஷர்கள் என்று சொல்லப்படும் பொழுது அன்றைக்கு அந்த 12 சீஷர்களும் பங்கு பெற்றார்கள். யூதாசும் பங்கு பெற்றார். ஆனால் யூதாசுடைய நிலை வேறு, மற்ற சீஷர்களுடைய நிலைப்பாடு வேறு. ஆனால் ஆண்டவர் யூதாஸ் நீ வராத அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கென்று அதை பிரத்யேகமாக சொல்லி அவர் அனுசரிப்பதற்கென்று அவர் ஏற்படுத்தின ஒரு ஒழுங்கு. இந்த பஸ்கா பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது யாத்ராகம புஸ்தகத்திலே நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது எடுக்க வேண்டாம், வீட்டில் சென்று வாசியுங்கள். யாத்ராகமம் 12வது அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எல்லாருக்கும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவரவருடைய குடும்பத்திலே அனுசரிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பஸ்கா ஆடாக அனுசரித்து அதை அடித்து புசிக்க வேண்டும். ஒருவேளை ஒரு வீட்டிலே இருக்கிற நபர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் பக்கத்து வீட்டாரையும் சேர்த்து கொண்டு 2 குடும்பம் சேர்ந்து ஒரு ஆடை சாப்பிடலாம். இப்படியெல்லாம் ஆண்டவர் பல ஒழுங்குமுறைகளை சொல்லி இருந்தார். ஆனால் அதற்கு அர்த்தம் என்ன? அந்த பஸ்கா அனுசரிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின்
அந்த அடையாளம் இருந்த வீட்டிலே என்ன நடக்கல? சங்காரம் நடக்கவில்லை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் அதை கொடுத்திருந்தார். ஆனால் அங்கே அவர் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தார். ஆனால் இங்கே எப்படி சொல்லுகிறார்? சீஷர்கள் மாத்திரம் வாருங்கள். அந்த மார்க்கு 14வது அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இப்போ சீஷர்களுக்கு அந்த நேரத்துல ஏதாவது புரிஞ்சிருக்குமா? தெரியாது. என்னை அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு அன்றைக்கு இரவுல ஆண்டவர் சிலுவையில அடிக்கப்பட்ட பிறகுதான் ஓஹோ இப்படி ஆயிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றபடி அவங்க எதையுமே, ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், நான் சிலுவையிலே மரிக்க வேண்டும், 3 நாள் யோனாவை போல நான் இருக்க வேண்டும், இதெல்லாம் சொல்றார். என்றாலும் இவர்கள் அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஏன் என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு 27வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த யூதாஸ் என்ன செய்தான் தெரியுமா? அவன் மகா தந்திரவாளி, அவன் மிகவும் திறமை வாய்ந்தவனாக இருந்தான் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவனுக்குள்ளே பிசாசு புகுந்தது நிமித்தமாய் அவன் இப்படிப்பட்ட வேலை செய்தான். மத்தேயு 27:3 யூதாஸின் நிலையை குறிப்பிட்டிருக்கிறது. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து என்று, அப்புறம் அந்த வேண்டான்னு சொல்லி கொடுக்குறான், வாங்கல, தேவாலயத்துக்குள்ள வீசிட்டு போயிடுறான். ஆனால் அவன் மனஸ்தாபப்படுகிறான். அப்போ அவர் முதல்ல 30 வெள்ளிக்காசுக்கு கான்ட்ராக்ட் பேசி முத்தம் செய்து காட்டி கொடுத்த நேரம் என்ன நினைத்திருப்பாருன்னா, நம்ம முத்தம் செய்து காட்டி கொடுத்துட்டு 30 வெள்ளிக்காசை வாங்கி பாக்கெட்ல போட்டுடலாம். ஆண்டவர் ஏற்கனவே பல நேரம் என்ன பண்ணியிருக்காரு? எஸ்கேப் ஆகியிருக்கிறாரு இல்லையா? இவங்க எல்லாம் பிடிச்சவரை மலைக்கு மேல போய் தள்ளுறதுக்கு போறாங்க. ஆண்டவர் அவங்கள இடத்தை விட்டு அப்படியே கடந்து போய்விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எல்லாம் பார்த்த யூதாஸ் என்ன நினைக்கிறான்? நம்ம இந்த காரியத்தை செய்து 30 காசை வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு நம்ம நல்லா வாழ்ந்துக்கலாம், ஆண்டவர் எப்படியாவது தப்பிச்சு போயிடுவாரு. இன்றைக்கு நம்ம கூட பல நேரத்துல எப்படி நினைப்போம்னா, நம்ம ஒரு தப்பை செஞ்சுக்கலாம், இப்போ ஆண்டவர்கிட்ட அப்புறம் மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் அர்ப்பணிப்புள்ளவர்கள் அல்ல. பேதுருவும் தப்பு செய்தார். ஆனால் பேதுருடைய நோக்கம் அப்படி அல்ல. அந்த சூழ்நிலையிலே அவன் தேவனோடு இசைந்திருக்க வேண்டும், இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய மனுஷீகத்திலே ஏற்பட்ட பலவீனம் அந்த நேரத்தில் அவனை பயத்துக்குள்ளாக தள்ளுகிறது. தள்ளுனா கூட அந்த இடத்துல அவனிடத்துல சொல்றாங்க, நீ அவனோடு கூட இருந்தாய், இயேசுவோடு கூட இருந்தாய்ன்னு சொன்னோன்னா மறுதளிக்கிறான். மறுதளித்து விட்டும் அவன் ஓடி விடவில்லை, அந்த பக்கத்துலதான் இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அப்படியே திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பார்வை தூரத்துக்குள்ளதான் நிற்கிறார். ஓடிவிடல பேதுரு. ஆனால் தப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த பலகீனம் அவனை அப்படி பேச செய்தது. எனவே இந்த 2 பேரையும் வைத்து நாம் இன்றைக்கு அர்ப்பணித்தவர் யார், அர்ப்பணிப்பு இல்லாதவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு ஒரு அர்ப்பணித்த ஒரு சீஷன். ஆனால் யூதாஸ் அப்படி அல்ல. என்ன, எங்க வசதி இருக்கோ அந்த இடத்துல காசை சம்பாதிச்சுக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட போய் அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். தப்பா நடந்துட்டு கூட ஆண்டவரிடத்துல அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கிற அளவிற்கு ஆண்டவர் தப்பிச்சுக்கிடுவாருப்பா, நம்ம காட்டி கொடுத்து காசு வாங்கிக்கலாம். ஆனா நம்ம செய்யறது எவ்வளவு பெரிய பாதகம் என்பதை அவன் நினைக்கவில்லை. இன்னைக்கு நாம் செய்ய போகிற காரியம் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய நாமத்தை கனவீனப்படுத்தும் என்று நினைக்காமல், என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் இப்பொழுது அதை செய்து கொள்கிறேன், அதை பார்த்து விடுகிறேன், அதை பேசி விடுகிறேன், அதை கேட்டுக் கொள்கிறேன், அதை பெற்றுக் கொள்கிறேன் என்று நாம் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விட்டு ஆண்டவர் மன்னித்து விடுவார், அவர் மன்னிக்கிறவர் தான், ஆனால் மன்னித்து விடுவார் என்று பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறவர்கள் அர்ப்பணித்தவர்கள் கிடையாது.
இப்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு நம்ம எல்லாம் பங்கு பெறலாமா, பங்கு பெறக்கூடாதா? அர்ப்பணித்தவர்கள் யார்? தப்பு செய்யாதவங்க எல்லாம் வாங்கன்னு சொன்னா ஒருத்தரும் வர முடியாது. ஆனால் துணிகரமா யூதாசை போல் நிற்கிறவர்கள் வராதுங்க. பேதுருவை போல் இருந்தீங்கன்னா வாங்கன்னு சொன்னா வர முடியுமா? யோசித்து பாருங்கள். அர்ப்பணித்தவர்களுக்கு புது உடன்படிக்கையிலே பங்கு உண்டு. எனவே இந்த புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தும் பொழுது எல்லாருக்கும் அதை வைக்கவில்லை, அதை குறிப்பிட்ட தன் சீஷர்களுக்கு அதை ஏற்படுத்தினார். நாம் எப்படி இருக்கிறோம் என்று இந்த நாளிலே சிந்திப்பதற்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உணர்வற்றவர்களாய் திரும்ப திரும்ப பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறவர்கள் இதிலே பங்கு பெறக்கூடாது. நான் இன்னைக்கு போவேன், இன்னைக்கு கம்யூனியன் எடுப்பேன், சாயந்தரத்திலிருந்து பழைய வாழ்க்கை வாழ்வேன், அடுத்த முறை கம்யூனியன் எடுக்க முன்னாடி ஒரு மன்னிப்பு கேட்டுக்குவேன்னு தீர்மானத்தோடு இருக்கிறவர்கள் யூதாசை போல் நான்கு கொண்டு சாகுவதற்கு உள்ள சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனால் தவறி விழுகிறவர்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவர். பேதுருவை உற்று நோக்கினார். பேதுருவிடத்துல சொன்னார், கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல உன்னை புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆனால் நீ புடைக்க கூடாதுன்னு நான் சொல்லலப்பா, உன் விசுவாசம் ஒழிந்து போகாமல் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இதுதான் ஆண்டவர் சொல்றது. இன்றைக்கு நாம் ஸ்திரப்பட வேண்டும். அதற்கு தான் இப்படி மீண்டும் ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, 1 கொரிந்தியர் 11 எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 25வது வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாளைக்கு நம்ம கம்யூனியன்ல பங்கு பெறுகிறோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவருடைய மரணத்தை நாம் என்ன பண்றோம்? தெரிவிக்கிறோம். We are proclaiming the death of Jesus Christ என்று வசனம் சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சரித்திரமே சொல்லுது பிஃபோர் கிரைஸ்ட், பிசி, ஏடி, ஆஃப்டர் டெத். அப்ப நம்ம கம்யூனியன் அல்ல, நம்ம நற்கருணை எடுத்து தான் உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்தணுமா? இல்லை. உலக சரித்திரத்துல இருக்குது. கிறிஸ்து மரித்தது, சிலுவையில் அடிக்கப்பட்டது. ஆகையினால இன்றைக்கு நம்ம நற்கருணை எடுப்பதினால் நம்ம எதையும் உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய மரணம் என்று சொல்லப்படும் பொழுது, முதலாவது இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எங்கிருந்து வந்தார்? பரலோகத்துல பிதாவின் மடியில இருந்த தேவனுக்கு சமமாய் இருக்கிற அந்த இடத்தை விட்டு விட்டு வந்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2, 6 முதல் 8 வரை. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து ரொம்ப ஹாப்பியா போய் சிலுவையில மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரா? சொல்லுங்க. எஸ், நோ. ரொம்ப சந்தோஷமா போய் ஒப்பு கொடுத்தாரா? அவர் ஜெபம் பண்றாரு கெத்செமனே தோட்டத்துல. முந்தின நாளும் தான் ஜெபம் பண்றாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும்
என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்போ அவருக்கு அந்த வேதனை எவ்வளவு கொடுமையான வேதனை என்று நன்றாக தெரியும், உணர்ந்திருக்கிறார். அதை செய்வதற்கு அவருடைய சித்தம், அவருடைய செல்ஃப், அவர் மனுஷனாக தானே இருந்தார், தேவனாய் இருந்தாலும் மனுஷனாய் இங்கு வாழ்ந்தார். நம்முடைய மனதுல எப்படி நமக்கு ஒரு சுய சித்தம் இருக்குதுல்ல, இது எனக்கு வேணும், இதை நீ செய், அவங்க இப்படி சொன்னது தப்பு, இதுக்கு நீ இப்படி ஒரு பதில் சொல்லு, இப்படின்னு நம்ம மனதை ஏவுகிறது இல்லை, அதுதான் சுயம். அந்த சுயம் அவருக்குள்ளும் இருக்கிறது. அந்த சுயம் என்ன சொல்லுகிறது? இந்த வேதனை எதற்கு, எப்படி செய்ய முடியும்? ஆனால் அவர் என்ன பண்ணுகிறாரு? மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ மரணம் வந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய பிதா சொல்லுகிறத தான் நான் செய்ய வேண்டும். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம், யோவான் 6:38 இப்படி சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நல்லா விளங்குதா? ஆண்டவருடைய மைண்ட் ரொம்ப கிளீனா செட் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேலிருந்து இறங்கி வந்தார். பிதாவு தேவனுக்கு சமமாய் இருந்த இடத்தை விட்டு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வந்தார். இங்கு வந்து அவர் சுவிசேஷ பகுதியில தான் நம்ம இப்ப வாசிக்கிறோம். அவர் அறிக்கை செய்வது, நான் என் சித்தத்தை செய்வதற்கு வரவில்லை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்கே வந்தேன். இப்போ அவருடைய மரணம் எதை நமக்கு தெரியப்படுத்துகிறது என்றால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுயத்திற்கு மறிக்க வேண்டும். முடியுமா? சுயத்திற்கு மறித்து விட வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். நம்ம தன்னை வெறுக்கணும்னா இந்த சுயத்தை நீ சும்மா இரு அப்படின்னு சொல்ல படிக்கணும். முடியுமா? வீட்டில் ஒரு சண்டை வருது, யாருக்க கூட வீட்டில் சண்டை வரும். சரி, வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் கூட சண்டை வரலாம், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் கூட சண்டை வரலாம், பிள்ளைங்க கூட சண்டை வரலாம். நம்ம சொன்னது தான் சரி அப்படின்னு நம்முடைய மனது என்ன சொல்லும்? உள்ள இருந்து அப்படித்தானே சொல்லும். யாருக்காவது ரொம்ப ஈஸியா நீ சொன்னது தப்புன்னு சொல்லுமா? சொல்லாது. ஒருவேளை நம்ம சொன்னது சரியாக தான் இருக்கும், நம்ம சொன்னது சரின்னு நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வாய் என்ன பண்ணாது? இந்த நாக்கு இருக்காது. அதை எப்படியாவது பேசும், வாதாடும். பாஸ்டர் சொல்றாங்க, இப்படி இதுக்கு உள்ள இருந்து புஷ் பண்றது யாரு? இந்த சுயம்தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆகையினாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ முதல்ல இந்த சுயத்துக்கு நீங்க எல்லாம் மறித்து போக வேண்டும். அதை சாகடிச்சுட்டு என்னை பின்பற்றி வாங்க. ஏன்னா அவர் அதை தான் செய்தார், சுயத்தை விட்டு விட்டார். எனக்கு சிலுவை வேண்டான்னு தான் தோணுது, ஆனா என்னை அனுப்பின பிதாவானவர் நீ அங்க போ என்று சொல்லுகிறபடினால் இதை எடுத்து வைக்கணும். இதை எடுத்து வைக்க முடியல, என்ன செய்கிறேன்? நான் போய் ஜெபிக்கிறேன் கெத்செமனே தோட்டத்திலே. இந்த பிதாவின் இயேசு கிறிஸ்துவின் அனுபவங்களை எல்லாம் நம்ம நன்றாக பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வடைவதற்கு, திருந்துவதற்கு இன்னும் எவ்வளவோ காரியம் இருக்குது என்பதை விளங்கிக் கொள்வோம். அதுக்குதான் இப்படிப்பட்ட நேரங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் நம்ம பார்த்தோம். கீழே 15வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு அறிவுரையாக சில காரியங்களை சொல்லுகிறார். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நம்ம இதை செய்யறோமா? முறுமுறுக்காம, வாக்குவாதம் இல்லாம செய்யறோமா? எதுக்கு செய்யணும் தெரியுமா? இந்த சந்ததி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த ஜெனரேஷன் எல்லாம் எப்படிப்பட்டது? கோணலும் மாறுபாடு. கோணலும் மாறுபாடுன்னா என்ன அர்த்தம்? உண்மைதான் சொல்றேன்னு சொல்லுவாங்க, நாங்க ஒரு உண்மையா இருக்காது. எப்படி தெரியுமா?
மனதுக்குள்ளாக ஒன்ன நினைப்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சொல்றத கேட்கிறவங்க தப்பாதான் புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு, இருந்தாலும் உண்மை பேசுறது மாதிரி அதை சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம சொன்னதை அவங்க தப்பாதான் புரிஞ்சுக்குவாங்க. கேட்டதுக்கு ஆமா சொல்லணும். ஒரு இதில் எதுவும் ப்ராக்டிக்கலா நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரு சிம்பிளா ஒரு இதை சொல்றேன். ஒரு அப்பா பையன்கிட்ட கேட்டாரு, சின்ன பையன் 3 வயசு, டே பல் தேய்ச்சியா அப்படின்னு கேட்டாரு. காலையில் அவன் சாப்பிட உட்காரும்போது ஆமாப்பா அப்படின்ட்டான். உடனே அப்பாவுக்கு தெரியும் சாப்பிடல, பல் தேய்க்கலன்றோன்னு கேட்குறேன். எப்படா தேய்ச்ச? நேத்தைக்கு. பொய் சொன்னானா பையன்? பொய் சொல்லல. ஆனா அப்பா கேட்டது இன்றைக்கு பல் தேய்ச்சியான். இதை மாதிரி இப்ப நம்ம சின்ன பையன் செய்ததை வச்சு சிரிக்கிறோம். நம்ம எத்தனை இடத்துல இப்படி பதில் சொல்றோம் இல்ல? இப்படி வாழுகிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இது கிறிஸ்தவர்களும் இதில் விதி விலக்கு அல்ல. பல நேரத்தில் இப்படி பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் பேசினாதான் பிரதர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் மகாத்மா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? நீ நினைப்பதும், நீ பேசுவதும், நீ செய்வதும் ஒன்றாக இருந்தால் அதற்கு பேர் தான் சத்தியம். நினைப்பதும் பேசுவதும் செய்வதும், நம்ம பேசுறதே ஒண்ணு, செய்யறது இன்னொன்னா இருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க எங்கேயும் போய் சத்தியம் எல்லாம் பண்ண வேண்டாம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல. இப்படி பேசினா இன்னைக்கு யாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதற்கென்று உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள், நீங்கள் அர்ப்பணித்தவர்கள். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்ம யாரும் இது கம்யூனியன்ல பங்கு பெறணும், அர்ப்பணித்தவர்கள். உலகம் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பேச்சையோ உங்களுடைய செயல்களை எல்லாம் மாற்றி மாற்றி மாறுபாடுள்ள சந்ததியாரோடு சேர்ந்து கொள்ளாதீர்கள். அப்படிதான் இன்றைக்கு இந்த சந்ததி இருக்கிறது. அதான் பவுல் சொல்கிறாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய. ரொம்ப கஷ்டம். ஆனால் கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையும் நமக்குள்ள வந்துச்சுன்னா செய்ய முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மரணத்தை நினைவு தெரிவிக்கிறீர்கள் என்று. நினைவு கூறுவதில்லை, தெரிவிக்கிறீர்கள். இதில் நீங்க பங்கு பெறும் பொழுதெல்லாம், அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கும் பொழுதெல்லாம், என்னுடைய சுய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இதைத்தான் நம்ம சொல்றோம். இதை சொல்றதுக்கு தான் இதை செய்யறோம். ஆனால் நம்ம அதை செய்யாம, அதாவது அப்படி கடைபிடிக்காமல், அப்படி ஒரு தீர்மானம் பண்ணாமலே சும்மா அப்பத்தை வாங்கி குடிச்சிட்டு போயாச்சு. கம்யூனியன் எடுத்தியா? எடுத்தேன். என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், என் மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த மனத்தாழ்மை நமக்குள்ளாக வராமல் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அர்ப்பணித்தவர்களா என்ற கேள்வி இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படியே மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 11:28-29 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். என்ன செய்யணும்? நுகம் என்றால் என்ன? நுகம் என்றால் மாடுலாம் கட்டி இழுக்கிறாங்க. மாடு கட்டுற வண்டி இருக்குல்ல, மாடுக கழுத்துக்கு மேல ஒரு சட்டம் அதை வைப்பாங்க இல்லையா, வச்சு அதுல தான் மாடு என்ன பண்ணிடுவாங்க? கட்டிடுவாங்க. இப்போ அதுல மாடை கட்டியாச்சுன்னா மாடு என்னதான் செஞ்சுதான் ஆகணும்? பாரத்தை இழுத்துதான் ஆகணும். அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளாத மாடு வண்டி இழுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னா
நீங்க வந்தீங்களா, என்னை பின்பற்ற வரீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளணும்னு வரோம், ஆனால் அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? ஏற்றுக்கொண்டோம்னா என்ன செய்யணும்? இந்த சித்தத்தை அப்படியே கழட்டி அங்க வச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அடுத்தபடியாக, நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்முடைய நிலைப்பாட்டை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? ரோமர் நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தினின்று விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், ஆனால் தேவனுக்கு அடிமைகளாக முடியாது. அதுக்கு பேர் விடுதலை கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றிலே நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு அடிமையாகாமல் நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டேன் என்று சொல்லுவது ஒரு நிஜ நிலைமை அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொன்னார், அசுத்தாவி ஒரு மனுஷனிடத்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது அது போயிட்டு திரும்ப வருமா, வந்து பார்த்து இந்த இடம் வெற்றிடமாக ஜோடித்து இருக்கும் பொழுது என்ன பண்ணுமா, இன்னும் பல பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல தங்கிடுமா. இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு பாவ மன்னிப்பை பெற்று பாவத்தினின்று விடுதலை ஆக வேண்டும் என்று முயற்சி செய்து விடுதலை பெறும் பொழுது உடனடியாக ஆண்டவருக்கு நான் அடிமை என்று அர்ப்பணிக்கவில்லை என்றால் திரும்பவும் பாவத்தில் விழுந்து கொண்டே இருப்போம். எனவே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் பொழுது கூடவே நடக்க வேண்டியது தேவனுக்கு அடிமைகளாக நாம் மாற வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நடக்க முடியுமே தவிர தனித்தனியா நடக்க முடியாது. 6வது அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். 14வது வசனம் 6:14, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆனா இன்னைக்கு நம்ம பாவத்தை விட்டுச்சோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம் என்று சொல்லுகிறோம், திரும்பவும் பாவத்தை செய்கிறோம். ஏன்? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வசனம் சொல்லுகிறதே, காரணம் கிருபை இல்லாமல் போகிறது. கிருபை இல்லாமல் போகிறது. யாருக்கு கிருபை கிடைக்காது? யாக்கோபுல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன பண்றார் ஆண்டவர்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த தாழ்மை இல்லாமல் போகிறதினால், தாழ்மை இருந்தால் நீ தேவனுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்து விடுவாய். நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்க எந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு கேட்குறீங்களோ, விடுதலையை கேளுங்க. விடுதலையை பெற்றுக்கிட்டு ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு கூடவே ஒப்பு கொடுத்துருங்க. இந்த அடிமைத்தனம் தேவனுக்குள்ளாக நாம் அடிமைகளாய் மாறும் பொழுதுதான் இந்த பாவம் நம்மை விட்டு நிச்சயமாக அல்லது நம்மை தொடர்ந்து வராமல் அது விலகி போகும், முற்றிலுமாய் விலகி போகும். இல்லை என்றால் அது மீண்டும் மீண்டும் வேற வேற கோணத்துல வந்துட்டு இருக்கும். அப்ப வேற வேற கோணத்துல வந்து நம்மை சவால் விடுகிறது என்றால் நாம் இன்னும் தேவனுக்கு அடிமை என்று அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கவில்லை. அதுதான் சரி. இப்ப 22வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, 6:22, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இப்ப நான் பரிசுத்தம் ஆக முடியலன்னு சொல்றதுக்கு காரணம், பாவம் முற்றிலுமாய் நம்மை விட்டு விலகவில்லை. மன்னிப்பு கேட்டது உண்மைதான், ஒரு நாள் பாவத்தை மேற்கொள்ளாமல் விட்டுவிட்டது உண்மைதான். ஆனால்
மீண்டுமாய் வேறொரு கோணத்திலே பாவம் வந்து நிற்கும் பொழுது விழுந்து போனோம். வேதத்திலே எத்தனையோ முற்பிதாக்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பெரிய வெற்றியாளனாக நிற்கிறார்கள். கோலியாத்தை மேற்கொண்டார் தாவீது. ஆனால் அந்த பத்சேபாளிடத்திலே விழுந்து போனான். ஏன்? காரணம், தேவனுக்கு உன்னை நீ முழுமையாக அடிமையாக ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்திலே வந்து பாவம் நின்று விடுகிறது. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரே, கீழ்ப்படிந்து சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று, அதுபோல நம்மை தாழ்த்தி என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்கே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுபோல இருக்க வேண்டும். இந்த கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்பது, கீழ்ப்படிந்து அடிமைகளாக மாறுவது இல்லாத வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி இல்லை. இதை இன்னும் இதனுடைய உயரிய ஒரு நிலையை பார்க்க வேண்டும் என்றால் எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, எதிலிருந்து ரட்சிக்க? மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று இருக்கு. அதனால நான் நல்லா கீழ்ப்படுகிறேன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கீழ்ப்படிதல் அவசியம். முன்னேற வேண்டும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை படிப்படியாக அந்த பெருமூச்சோடு ரட்சிக்க வல்லமையுள்ள பிதாவினிடத்திலே விண்ணப்பம் பண்ணி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் வெற்றியாளராக வெளியே வந்தார் என்று வசனம் அழகாக சொல்கிறது. ஆகையினாலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்துல இந்த நாளிலே நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே, நான் எந்தெந்த இடத்துல என்னுடைய சுயத்தை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறேனோ அந்தந்த இடத்துல எல்லாம் எனக்கு வெற்றி தாரும் என்று அவரிடத்திலே பேசுங்க. மூன்றாவதாக திரும்பவும் 1 கொரிந்தியர் 11 எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே நாம் வாசிக்கிற 27வது வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சட்ட திட்டங்கள் திருச்சபையிலே வைப்பது என்று, திருச்சபை என்று இருக்கும் பொழுது சில ஒழுங்குமுறைகள், இந்த ஞான ஸ்நானம் எடுத்து வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும், இப்படி என்று சொல்லுகிறது சட்ட திட்டங்கள் திருச்சபைக்குரியது. ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சிருந்தாலும் நமக்குள்ள பாவம் இருக்க முடியும். நன்றாக கவனிக்க வேண்டும். எனவே நம்ம நேற்று இரவு அல்லது நேற்றைய தினம் என்ன செஞ்சோம், யார்கிட்ட எப்படி பேசணும், நம்ம மனசு நம்ம குற்றப்படுத்தாமல் இருந்ததுன்னா பங்கு பெறலாம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமா நீ தப்பு செய்தன்னு வந்தா முதல்ல போய் அதை செட்ரைட் பண்ணிட்டு வா என்று சொல்லுகிறார். அதுதான் இதற்கும். ஆகையினால நம்மிடத்துல என்ன குறை இருந்தாலும் அது நம்முடைய மனது நம்மிடத்திலே எடுத்து சொல்லும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து மனசாட்சியின் மூலமாக பேசுவார். அதை யோசிக்காமல் அதை அப்படியே தள்ளி வைத்து விட்டு சட்டத்திட்டம் சொல்றபடி நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு வந்து கண்ணை மூடிட்டு எடுத்தால் நாம் நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்கள் அல்ல. இதே வசனம் 1 யோவான் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலும் இதேதான், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே அதை நீங்கள் வீட்டில் சென்று கவனியுங்கள். இப்போ இந்த எபிரேயர் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க ஒரு திட்டமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் உங்களுக்கு எடுத்து கூற ஆசைப்படுகிறேன்.
10வது அதிகாரத்திலே 26வது வசனம் இருந்து வாசிக்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இந்த மனப்பூர்வமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களை நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். போதகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பார்க்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஊழியர்கள் அல்லது போதகர்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு ஜனம், அந்த கூட்டத்தை தவறாக வழி, இப்படியெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ விதத்திலே தேவனுடைய நாமம் கனவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. இதையும் நியாயப்படுத்தி 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் நீதிமான் என்று பேசக்கூடியவர்களும் எழும்பி விட்டார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். வசனம் அழகாக சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. தெரியாத வரைக்கும் பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்ச சத்தியத்துல உண்மையாயிரு. அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அப்போ இயேசு கிறிஸ்துவையே பலியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். நீ உணர்வற்றவனாய் இருக்கிறாய், மனப்பூர்வமாய் பாவம் திரும்பவும் திரும்பவும் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பாவ ரட்சி மீட்புக்கு வேறு ஒரு பலி இனி இல்லை இராமல். என்ன இருக்குதான்? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். 2 பயம் மனசுல நியாய தீர்க்கப்படும் போது நான் என்ன செய்வேன், ஒரு பயம் பிடித்து கொள்ளும். இன்னொன்று கோபாக்கினை தான் இருக்கும். வேற உனக்கென்று வேற பரிகாரம் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு இலவசமாக ஆண்டவர் பரிகாரமாக சிந்தி வைத்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை அளிப்பதற்காக அவருடைய இரத்தம் இன்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது. அந்த இரத்தம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நான் பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன் என்று நினைத்தால் அந்த இரத்தத்தை நாம் ஏதாவது மதிக்கிறோமா? பைப்பு திறந்தா தண்ணி வருது, தண்ணி வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணிக்கு ஏதாவது மரியாதை கொடுப்போமா? பைப்பு கீழே தண்ணி திறந்து தண்ணி கீழே போயிட்டு இருந்தாலும் டேங்க்ல தண்ணி நிறைய இருக்குதுன்னா அது வரைக்கும் போய் அதை மூடுறதுக்கு கூட என்ன பண்ணுவோம்? பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? மறந்துடுவோம். இதே போல அடுத்த மாசம் கம்யூனியன் கொடுப்பாங்க, மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆண்டவருடைய இரத்தம் இருக்கே, ஆண்டவர் மன்னிப்பா என்று நாம் நினைத்தோம் என்றால் தேவனுடைய குமாரனை நம்ம என்ன பண்றோமா? காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோமா? யூதாஸ் என்ன நினைச்சார்? முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் தப்பிச்சுக்குவார்னு நினைச்சாரு. இல்லை, நீ காட்டி கொடுக்கலைன்னாலும் ஆண்டவர் சிலுவையில மறித்திருப்பார். ஆனால் உன்னுடைய செயல் நீ எத்தனை பெரிய எத்தன் என்பதை வெளிப்படுத்திற்று. ஆகையினால இன்றைக்கு நாம் செய்கிற செயல் தேவனை வேதனைப்படுத்துகிறதா? அதற்காக தான் நம்ம கண்ணீர் விடணும். ஆண்டவரை அன்னைக்கு அடிச்சுட்டாங்கன்னு இன்னைக்கு யாரும் கண்ணீர் விட வேண்டாம். நான் செய்கிற பாவம் யோசித்து பார்க்கலாம். இரத்தத்தை தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி, இந்த அசுத்தம் என்றெண்ணின்றத ஆங்கிலத்துல பார்க்கணும். இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை அசுத்தம் என்று எண்ணி அல்ல, அதை ஒரு திறனமாய் எண்ணி. அது இட்ஸ் லைக் சீப் மெட்டீரியல், சாதாரணமா கிடைக்கிற ஒரு பொருளை மாதிரி ப்ரொஃபைன் திங் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. அசுத்தம்னு இவங்க டிரான்ஸ்லேஷன்ல ஏதோ ஒரு இங்கிலீஷ் பைபிள் எத்தனை டிரான்ஸ்லேஷன் எடுத்து இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தாலும் அது கரெக்டா இருக்கு. அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாம நீ நினைத்த என்றால் எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. ஆகையினால சோதித்து பார்த்து நிதானித்து இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உடனே ஒரு தோணும், அப்படின்னா எனக்கு இது வேண்டாப்பா அப்படின்னு இல்லை அப்படின்னு சொன்னா நாம் எனக்கு ஆண்டவருக்கு கூட உடன்படிக்கை வேண்டாம்.
என்று சொல்கிறார். அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு போனா அந்த அழிவினின்று விலக்கின அந்த பஸ்காவை உதாசீனம் செய்திருந்தார் என்றால் அந்த வீடுகளிலே தலை சங்காரம் நடந்தது போல அழிவு நமக்கு காத்திருக்கிறது. அதனாலே உடன்படிக்கை வேண்டாம் என்று சொல்லுவது அல்ல, இந்த உடன்படிக்கையை நான் எப்படி உண்மையாய் உணர்வுள்ள இருதயத்தோடு அனுசரிப்பேன் என்று சிந்திப்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுறுத்துதல். அதற்காக தான் அவர் கண்ணீர் விட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். அப்படியே 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திற்கு மீண்டும் திருப்பிக் கொள்ளலாம். 3 காரியங்களை பார்த்தோம். 1, அது யார் அதிலே பங்கு பெற வேண்டும்? அர்ப்பணித்தவர்கள். அர்ப்பணித்தவர்கள் என்றால் பாவமே செய்யாதவர்கள் என்றல்ல, பாவம் செய்ய வேண்டாம், பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிறவர்கள். பேதுரு அந்த போட்டெல்லாம் விட்டுட்டு, படகையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினான். அர்ப்பணிப்போட தான் இருந்தார். ஆனால் அவனுக்குள்ளே பலகீனம் இருந்தது. ஆனால் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அவன் பலனடைந்து உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு நாங்கள் சாட்சிகள் என்று எழும்பி நின்றார். அதே போல ஆண்டவர் நம்மை மாற்றி பலப்படுத்துவார். பாவத்திலிருந்து மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருவார். ஆனால் நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். நேற்றைய தினம் பார்த்தோம் 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்படி அவர் வருகையிலே அவர் வரும்பொழுது அவருக்கு சமமாய் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையுடையவன் என்ன பண்ணுவான்? தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆகையினாலே நீ அர்ப்பணிப்பு என்று சொல்லும் பொழுது அந்த அர்ப்பணிப்பு உன்னை எங்கே கொண்டு செல்கிறது? பரிசுத்த நிலைக்காக கொண்டு செல்கிறது. இன்னொரு ஒப்புதலை சொல்ல விரும்புகிறேன். அசுத்தமா இருக்கிற இடம், அசுத்தமா இருக்கிறதை சுத்தம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கழுவணும். கழுவுனா சுத்தாயிடும். இது உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்தம் போதாது, சுத்தத்துக்கு மேல என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். சுத்த நிலையிலிருந்து பரிசுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்வது என்னது? அர்ப்பணம். அதுக்கு பேரு தான் அர்ப்பணம். ஆண்டவரே நான் சுத்தமா இருக்கிறேன் என்று நிம்மதியா இருந்தால் அங்கே அர்ப்பணிப்பு இல்லை. நீ உன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னாரே, அவரை போல் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எதை செய்ய வேண்டும் என்றாலும் நான் செய்வதற்கு ஆயத்தம். உமக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேரு தான் அர்ப்பணிப்பு. எனவே அர்ப்பணித்தவர்கள் இதிலே பங்கு பெற வேண்டும். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? இன்றைக்குள்ள 3 குறிப்புகளை தான் கேட்கிறேன். அர்ப்பணித்தவர்கள் பங்கு பெற வேண்டும். இரண்டாவது, இதிலே பங்கு பெறுகிறவர்கள் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். அப்படின்னா நான் அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படிவதற்கும் அடிமையாக என்னை ஒப்பு கொடுப்பதற்கும் ஆயத்தம் என்று சொல்லுகிறோம். மூன்றாவதாக நம்மை நாமே நிதானித்து நாம் அதிலே பங்கு பெற வேண்டும். நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் பாவம் எங்கேயாவது ஒரு இடத்துல சுத்தி வரும். கடைசி வரைக்கும் போராட்டம் உண்டு. ஒன்றை மறந்து விடக்கூடாது, நாம் நிற்பது போராட்ட களத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி வரை விளையாட்டு களம் அல்ல. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவீங்க. வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு போராட்டம் வரும். ஆனால் இந்த வசனம் ஜீவனுள்ளதாய் நமக்குள்ளே இருக்கும் என்றால் உடனே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த இடத்திலே அந்த சூழ்நிலைக்கு எனக்கு விடுதலை தாரும் என்று நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, அவருடைய செயலை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ள. எந்த சூழ்நிலையானாலும் அவருக்கு கீழ்ப்படுத்தி வைக்க முடியுமா? அவரால் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு நாம்
இந்த தியானத்தை நாம் முடிக்கலாம். என்ன போராட்டம் நீங்க சந்தித்து கொண்டிருந்தாலும், என்ன சத்திய குறிப்புகளை என்னிடத்திலே நீங்கள் பெற்று கொண்டிருந்தாலும், அல்லது வசனத்திலிருந்து நான் தெரியப்படுத்தி இருந்தாலும், இவைகளெல்லாம் நமக்கு மனதிற்குள்ளே பல கேள்விகளை எழுப்பி இருக்கலாம். ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்பிக்கை ஒருவர் தான். எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்துகிற அவருடைய வல்லமையின்படியே, நம்முடைய வல்லமை இல்லை, அவருடைய வல்லமையின்படியே நம்முடைய அற்பமான சரீரம், அந்த மாம்ச சரீரத்தில் நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பலன் இல்லை, எதிர்த்து நிற்க திராணி இல்லை, அடிக்கடி சோர்ந்து போகிறோம். அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு அவர் ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று, நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. திரும்பவுமாக 3 நாள் சத்தியங்களை திருப்பி பார்த்து கொள்ளலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இது ஒரு மொத்தமான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள். இதற்கு கீழே 3 காரியங்களை பார்த்தோம். உணர்வற்ற எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். நாம் உணர்வற்றவர்களாய் இருந்தால் அவருடைய ரட்சிப்பில் அந்த இரத்தம் நமக்கு பிரயோஜனமற்றதாய் போய்விடும். 2வதாக, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நாம் என்ன செய்ய வேண்டும்? உன் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அதற்குரிய காரியங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். முழு மனதோடு தேவனை நாம் தேட வேண்டும். சரி, தொடர்ந்துள்ள குறிப்புகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். 3வதாக இன்றைக்கு பார்த்தது, அவர் நமக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? அவரிடத்திலே நாம் நெருங்கி சேருவதற்கு. இனி நம்ம பிரதான ஆசாரியனை நம்பி நிற்பதற்கு அல்ல. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினால் தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்கலாம். எப்பொழுது? அவர் தன்னுடைய மாமிசத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்த பொழுது அந்த திரைச்சீலை கிழிந்தது. இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தின் சிந்தையை கிழிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாமும் அவரிடத்திலே நெருங்க முடியும். இந்த சித்தத்தை, நமக்குன்னு ஒரு சுயம் இருக்கு பாருங்க, இந்த சுயத்தை மாத்திரம் வெளியே எடுத்து வைக்க நாம் கற்றுக்கொண்டோம் என்றார். எனவே இந்த உடன்படிக்கையை நாம் எப்படி உணர்வுள்ளவர்களாய் அனுசரிப்பது என்பதை குறித்து அதற்குள்ளே 3 குறிப்புகளை இன்றைக்கு பார்த்தோம். எப்படி யார் அனுசரிக்க வேண்டும்? அர்ப்பணித்தவர்கள் அனுசரிக்க வேண்டும். 2வது, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாய் அனுசரிக்க வேண்டும். 3வது, நம்மை நாமே நிதானித்து அறிந்து என்னென்ன காரியங்களிலே நாம் தூரம் போயிருக்கிறோம் என்பதை பார்த்து ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகி இதிலே அனுசரிக்க வேண்டும். எழுந்து நிற்கலாம், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. தமது புகழ்பிரகாசம் தினமோ வீசிடுதே. தமது புகழ்பிரகாசம் தினமோ வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தாமரை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமரை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய
மரணத்தின் மூலமாய் நீர் சம்பாதித்த இந்த ரட்சிப்பு எங்களுக்கு பிரயோஜனமற்றதாய் போய்விடுமே என்று கண்ணீர் விட்டு ஆண்டவரே, இந்த உணர்வற்ற நிலையை நீர் எடுத்து சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் மாறவும், பழைய எருசலேமின் நிலையில் அல்ல, புதிய எருசலேமிலே உம்முடைய மணவாட்டியின் சபையிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறத்தக்கதாய், உணர்வுள்ளவர்களாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி, நாங்கள் வாழுகிறோம், நாட்கள் செல்ல செல்ல எதையோ நினைத்து கொண்டு வாழ்வதல்ல, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி உன்னுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் வாழ ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் அனுபவம் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த ரட்சிப்பில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின இந்த புது உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் அர்ப்பணித்தவர்களாய் இருக்கிறோமா? நாங்கள் உங்களுடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாய் கீழ்ப்படிவதற்கு ஆண்டவரே ஏற்ற மனத்தாழ்மையுடையவர்களாய் இருக்கிறோமா? எங்களை குறித்து நாங்கள் வைத்து ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே, உம்மிடத்திலே ஒப்புரமாகி ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோமா? கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்கிற வார்த்தையின்படி உம்மை நித்தமும் தேடக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும். நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன இருந்தாலும் ஆண்டவரே, வசனம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். நீர் தருகிற இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள இந்த நேரத்தில் கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.